வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸ் சம்மந்தமான வீடியோ பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு வரோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, குரூப் 4 2019க்கான வீடியோ பதிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2022 மற்றும் 24க்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நம்ம யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிஎன்பிசி குரூப் 4 கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸுக்கான அந்த வீடியோ பதிவை பார்க்கலாம். வாங்க நம்ம அந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 4 2019 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்பர்ஸ் எண்கள் அப்படின்றதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 கேள்விகள் கேட்டிருக்கக்கூடியதாக இருக்குது. 9 கொஷினை வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அதில் அந்த விகிதம், பொது விகிதம், அதாவது பெருக்கு தொடர் வரிசையை பற்றியான வினாக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. முதல் வினாவை நம்ம பார்க்கலாம். a பவர் m மைனஸ் n a பவர் m a பவர் m ப்ளஸ் n என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம். அப்போ பெருக்கு தொடர் வரிசை அதனுடைய பொது விகிதம் கேட்குறாங்க. பெருக்கு தொடர் வரிசைனா பொது விகிதம் என்ன அப்படின்னா R2 டிவைடட் பை R1, அப்படி இல்லைனா R3 டிவைடட் பை R2 வகுத்தலில் வரக்கூடியதாக இருக்கும். கூட்டுத்தொடர்னா கழித்தலில் வரக்கூடியதாக இருக்கும். பெருக்கு தொடர்னா வகுத்தலில் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ R1 R2 R3யோட வேல்யூ நம்ம எழுதிப்போம். R1ஓட வேல்யூ a பவர் m மைனஸ் n, R2ஓட வேல்யூ a பவர் m, R3யோட வேல்யூ a பவர் m ப்ளஸ் n அப்படின்ற இந்த 3 வேல்யூ இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியுமா? பொது விகிதம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? R2 டிவைடட் பை R1, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலுமே நம்ம என்ன பண்ணலாம்? பொது விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ R2ஓட வேல்யூ என்னதுங்க பாருங்கள். R2ஓட வேல்யூ a பவர் m டிவைடட் பை R1ஓட வேல்யூ a பவர் m மைனஸ் n. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழே இருக்கிற நம்பரை மேலே கொண்டு போகிறோம், பெருக்கல்ல கொண்டு போகிறோம். வகுத்தில் இருக்கக்கூடிய இதை பெருக்கல்ல கொண்டு போகிறோன்னா என்னவாகும்? மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும். அப்போ a பவர் m இன்ட்டு a பவர் மைனஸ் m மைனஸ் n. அப்போ நம்ம உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ a பவர் மைனஸ் m a இன்ட்டு ப்ளஸ் n அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ a பவர் மைனஸ் எம்முக்கும் a பவர் ப்ளஸ் எம்முக்கும் கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய பொது விகிதம் என்னது? a பவர் n அப்படின்றது மட்டும்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆன்சர் a பவர் n. அது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த வினா பார்க்குமா? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n = k எனில் 1³ 2³ + எக்ஸெட்ரா n³ என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்ப்போமா? 1 + 2 + 3 + n வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா k × k + 1 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஓவரால் மதிப்பை அவங்களும் என்னென்னு கொடுத்துட்டாங்க? கேன்னு கொடுத்துட்டாங்க. அதான் நம்ம எழுதிட்டோம். அப்போ கேவோட வேல்யூ என்னன்னா இந்த இடத்துல k × k + 1 டிவைடட் பை 2, இதுதான் கேவோட வேல்யூ. இங்கே என்ன கேட்குறாங்க? நமக்கு n³ வேல்யூ கேட்குறாங்க. n³ வேல்யூ என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அதுதான் n³ வேல்யூ. சரி, ரைட். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியுமா அந்த ஃபார்முலான்றது k அப்படின்னு இருக்குங்களா? மேலே ஸ்கொயர் போட்டால் k². அப்போ ஆன்சர்னாது a. ரெண்டாவது கொஷினுக்கு a அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து மூன்றாவது கணக்கு பார்ப்போம். இது ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான், ஆனால் புரிதலோடு போடக்கூடியதாக இருக்கணும். a1 = -1 மற்றும் an = an-1 டிவைடட் பை n + 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் a2 a3 வந்து கண்டுபிடிக்க சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ முதல்ல எடுத்து எழுதிப்போம். a1 அப்படின்றதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா -1, நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலா என்னென்னா an = an-1 n + 2 அப்படின்றதுக்கு டிவைடட் பை n + 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா a2 கண்டுபிடிக்க போகிறேன். ஏவோட வேல்யூ நான் என்னென்னு பண்ண போகிறேன்னா a2ஓட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா n-க்கு 2 அப்படின்ற வேல்யூ சப்மிட் பண்ண போகிறேன். அப்போ n-க்கு 2ன்னு போட்டு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன இருக்குங்களா? சரி, இப்போ நான் 2ன்னு போடுறேன் a. அப்போ 2 - 1 என்ன ஆகுது? a பவர் 1. கீழே n இருக்கா? அப்போ n-க்கு இந்த இடத்துல 2 கொடுக்குறப்ப என்ன ஆகிடும்? 2 + 2 4. அப்போ a2ஓட வேல்யூ என்னன்னா a1 டிவைடட் பை 4. a1ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா?
-1ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ -1/4 தான் என்னது A2வோட வேல்யூவாக இருக்குது. அடுத்து நான் A3 கண்டுபிடிக்க போகிறேன். என்னோடய வேல்யூ இந்த இடத்துல நான் A3க்கு போட போகிறேன். என்னோடய வேல்யூ நான் 3ன்னு சப்மிட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது? 3 - 1. கீழே நம்ம என்ன பண்ணணும்? n+2ன்னு இருக்குமா? அப்போ 3 + 2 அப்படின்னு நான் போட போகிறேன். அப்போ மேலே இருக்கிறது என்ன போகுதாக இருக்கும்? A2 அப்படின்னு மாறுமா? அடுத்து நமக்கு A2வோட வேல்யூ தெரியுமா? சரி, ரைட்டு. டிவைடட் பை என்ன வரப்போகுது? 5 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. ஓகே, சூப்பர். நமக்கு A2வோட வேல்யூ தெரியுமா? -1 டிவைடட் பை 5. அப்போ இங்கே கீழே இருக்கிற வகுத்தில் மேலே போச்சுன்னா என்னாவும் பெருக்கலாமா? அப்போ 1/5. அப்போ -1/4 × 1/5. இதோட வேல்யூ என்னது? -1/20. இப்போ ரெண்டுத்துலேயுமே ஆன்சர் மைனஸ் வந்திருக்கு. -1/4 -1/20 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரியான விடை அதுதான். அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? சரி, ரைட். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/5 மற்றும் T3 ஓட வேல்யூ 1/5 எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அதே இது தான். இப்போ நம்ம பொது விகிதம்னா பெருக்குத்தொடரில் நமக்கு என்னென்னு தெரியும்? T3/T2 அல்லது T2/T1 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இங்கே நமக்கு T2, T3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ T2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 3/5. அப்போ T2ஓட வேல்யூ 3/5 அப்படின்னு வச்சுக்கிறோம். T3ஓட வேல்யூ 1/5. T3ஓட வேல்யூ 1/5. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ T3ஓட வேல்யூ என்னது? 1/5 ஃபஸ்ட்டு போட போகிறோம். அடுத்து நமக்கு நல்லாவே தெரியும் பெருக்கல்ல நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா என்ன ஆகும்? தலைகீழாக எழுதக்கூடியதாக இருக்கும். 5/3 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இந்த 5க்கு 5 அடித்து கொடுத்துக்கலாம். அப்போ மீதி இருக்கிறது என்னது? 1/3 அப்படின்றதான் சரியான விடை. 1/3 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பி அப்படின்றதான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 61 / 64 முப்படி மூலம் கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கியூபிக் ரூட், ஸ்கொயர் ரூட் இல்லை கியூபிக் ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணோன்னா 64 + 61 டிவைடட் பை 64ன்னு வரும். அதை கூட்டினா என்ன வரும்? 125 டிவைடட் பை 64 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இது கியூபிக் ரூட் எடுக்கணுமா? அப்போ 125 கியூபிக் ரூட்னாது 5 கியூபு, 64 கியூபிக் ரூட்னாது 4 கியூபு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? காமனாக வெளியே எடுக்கிறப்ப 5/4. அப்போ ஆன்சர் எங்கே? சியில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 5/4 இதற்கான விடையாக இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள். ஒரு செம்ம ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் காமனாக மல்டிப்ளை பண்ணி டிவைடேட் பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். 1/2னானது 0.5 அப்படின்றத வரக்கூடியதாக இருக்கும். 5/8 அப்படின்னா என்னென்னா 0.6 அப்படின்னு ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். இது என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.75 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஏறு வரிசைனாலுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு 1/2. அப்போ 1/2 அடுத்து 5/8 × 3/4 இப்படின்றத நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். அது என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? 1/2, 5/8, 3/4 எவ்வளோ இருக்குது? இருந்தாலும் இது வேறு முறையில் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வித்தியாசம் முதல்ல கண்டுபிடிக்கலாம். 4லேருந்து 3 கழிச்சா 1 வித்தியாசம் ஃபஸ்ட்டு இதுவுக்கு. 2லேருந்து 1 கழிச்சா வித்தியாசம் 1. அடுத்து பாருங்கள் 8லேருந்து 5 கழிச்சா வித்தியாசம் 3. ஓகேங்களா? இப்போ இந்த 1,1,3க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்றத எடுக்கலாம். எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பர் இந்த 1 அப்படின்றத எதால் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும், எல்சிஎம் கிடைக்கும் அப்படின்னா 3ஆல். அடுத்தும் 1 இருக்குது, அதையும் எதால் மல்டிப்ளை 3 கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 இருக்குது, அதை எதால் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம்மோட வேல்யூ கிடைக்கும் 3, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணமோ அதை மேலே இருக்கக்கூடிய, மேலே என்ன சொல்லுவோம்? பகுதி, தொகுதி. தொப்பி வந்து மேலே இருக்கக்கூடியது. அந்த தொகுதியில் நம்ம என்ன பண்ணணும்? அதை மல்டிப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ அந்த ஸ்டெப்பை பார்ப்போமா? 3 × 3 9. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? மேலே 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 × 3 3. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. இங்கே 3 இருக்குங்களா? இப்போ நம்ம இதில் எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 1ஆல்
மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் எல்சிஎம் வர. அப்போ மேலே என்ன பண்ணோம் 5 × 1 அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம் 5. இப்போ இந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எடுக்கலாம். அப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டும், மூணாவதாக இருக்கக்கூடிய நம்பர் செகண்டும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் 3. அப்போ 1/2, 5/8, 3/4 இப்படி நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் போடக்கூடியதாக இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாமா? 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுவுமே அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6, 8, 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விகிதங்களை நீங்கள் பாருங்கள். நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கே தெரிய வரும். அப்போ என்ன வருது 12 × 6 என்னவா இருக்குது 72 தான் இதனுடைய எல்சிஎம்மு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 72 × K கான்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். கேவோட வேல்யூ நான் 1ன்னு கொடுக்குறேன். அப்போ 1ன்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது 72ன்னு கிடைக்கிது. அப்போ இது வந்து 6ஆலையும் 8ஆலையும் 9ஆலையும் வகுப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து நான் கேவோட வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். 72 × 2 144. இந்த 144 என்ன ஆகும் அப்படின்னா 6, 8, 9ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் கேவோட வேல்யூ நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ 72 × 3 216. அப்போ இந்த 216ன்றது என்ன பண்ணும் 6, 8, 9ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கும். கேவோட வேல்யூ நான் 4ன்னு கொடுக்குறேன். 4ன்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன வருது 288. அந்த 288 என்ன பண்ணுவாங்க 6ஆலையும் 8ஆலையும் 9ஆலையும் வகுப்படக்கூடியதாக இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வினாக்களில் 200லேருந்து 300க்குள்ளே 6, 8, 9ஆல் வகுப்படக்கூடியது எத்தனை எண்கள் அப்படின்னா 2 எண்கள். அப்போ 216 அந்த எண் என்னது 216 ஒன்று, இன்னொன்று 288 ஒன்று. அப்போ 2 தான் ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது பி. சரி, அடுத்த வினா பார்க்கலாமா? 0.35 என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. நமக்கு பார்த்தாலுமே தெரியும் பார் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா 3, 5க்கு மேலே பார் போட்டிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக 3, 5, 3, 5ன்னு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பியை செக் பண்ணிங்கன்னா 0.35ன்னு வரும், முடிஞ்சு போகுது. ஆப்ஷன் டியை செக் பண்ணுங்கள் 0.035ன்னு வரும், அதுவும் முடிஞ்சு போகுது. இப்போ 30 + 5 35/10 என்ன வருது 3.5ன்னு வருது. அப்போ அதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான விடையாக இருக்கக்கூடியது. அப்படி வச்சு நம்ம ஈஸியாக போடக்கூடியதாக இருக்கும். 2 மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. அப்போ 2 எண் இருக்குது, அந்த 2ஓட வர்க்கங்களோட வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கம் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். 3 மற்றும் 5 இதுக்கு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9, 15க்கு ஸ்கொயர் எடுத்தால் 225. வித்தியாசம் என்ன வருது அப்படின்னா 216. அப்போ 45 வரலை, அப்போ அதனால் அதுவும் இல்லை. அடுத்து 9 மற்றும் 5 எடுக்கிறேன். 9 ஸ்கொயர் எடுத்தால் 81, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அதனுடைய வித்தியாசம் என்ன வருது 56 வருது, அப்போ அதுவும் வரப்போகிறதில்ல. அடுத்து 3வது ஆப்ஷன் எடுக்கிறேன். 3 ஸ்கொயர் பண்ணுறேன் 9 கிடைக்கிது. 16 ஸ்கொயர் பண்ணுறேன் 256 கிடைக்கிது. இதை நான் மைனஸ் பண்ணால் வித்தியாசம் எனக்கு என்ன வருது 247. அப்போ அதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. 9 ஸ்கொயர் பண்ணுறேன் 81 கிடைக்கிது. 6 ஸ்கொயர் பண்ணுறேன் 36 கிடைக்கிது. அதனுடைய வித்தியாசம் எவ்வளோ 45. இது மாதிரி எளிமையான வினாக்கள் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே நமக்கு செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சராசரியிலேருந்து 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துட்டு சராசரி வெப்பநிலை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கூட்டணும். இங்கே இருக்கக்கூடியது மொத்தம் 7 நம்பர் வரக்கூடியதாக இருக்குது. அதை கூட்டி நம்ம என்ன பண்ணோம்னா மொத்த எண்ணிக்கையால் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆல் வகுக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 244.3 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குது. இப்போ 244.3 நான் வகுக்கிறேன். இப்போ 3 7 21 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். மீதி எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. பக்கத்தில் இருக்கிற 4 நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எடுத்து எழுதக்கூடியதாக இருக்குது. அப்போ 4 7 28, மீதி எவ்வளோ வருது 6 வரக்கூடியதாக இருக்குது. அங்கே புள்ளி இருக்கிறதுனால அந்த புள்ளியை நாங்கள் வச்சுக்கிறேன். அந்த 3 அப்படியே இறக்குறேன். இறக்குனா 63, 9 7 63. அப்போ 34.9 டிகிரி செல்சியஸ். அப்போ 34.9 எங்கே ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், பி ஆன்சரில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள்,
11 கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 30×72 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 30×72க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 31வது ஆட்டத்திலிருந்து நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73. அப்போ 31×73 இது ரெண்டுத்தையும் பெருக்கி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் கழித்தா என்ன வந்துடும், அவர் எடுத்த 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ரன் எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 30×72 என்ன அப்படின்னா 2160 இருக்கக்கூடியதாக இருக்குது. 31×73 எவ்வளோ வருது அப்படின்னா 2263 வரக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் கழிச்சாலுமே நமக்கு என்ன வந்துடும், 31வது ஆட்டத்துக்கான எவ்வளோ எண் எடுத்தார் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 103 2. ஓகேங்களா? சரி, ரைட். 103 எங்கே இருக்குது, பி ஆப்ஷனில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த வினாக்களை பார்க்கலாமா? ஒரு வகுப்பறையில் இந்த மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடலும் கூட, டிஎன்பிசியில் எப்பயுமே நமக்கு கேட்கக்கூடிய ஒரு வினா மாடலும் கூட. இந்த சராசரியில் ஒரு வகுப்பில் 12 மாணவர்கள் இருக்காங்க, அவர்களோட சராசரி உயரம் 152. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12×152 ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். இதுக்கான வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அடுத்து சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 142 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துட்டாங்க. அப்போ 172 போட வேண்டிய இடத்துல என்னென்னு போட்டாங்க, 148ன்னு போட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கக்கூடியதாக இருக்கணும். 170லேருந்து 148 கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். இப்போ 172க்கு பதிலாக தான் 148 பண்ணாங்க. அப்போ வரக்கூடிய சராசரி கூட நம்ம இந்த வேல்யூ கூட்டக்கூடியதாக இருக்கும். சராசரி மதிப்பு கூட கூட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, 12 மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 12 வகுத்தா போதுமான ஒன்று. அதான் நம்ம அங்கே விளக்கமாக போட்டிருப்போம். அப்போ 12×152 என்ன வருது அப்படின்னா 1824 வருது. அப்போ 172க்கும் 148க்கும் வித்தியாசம் 24. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணக்கூடியதாக இருக்குது. 1824 ப்ளஸ் 24 என்ன வருதுன்னா 1848. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 48 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கணும். அப்போ 1848 இதை வகுத்தா என்ன வருது அப்படின்னா 154 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. ஓர் 12 போட்டாச்சு, மீதி 6 இருக்கும், அந்த 6 மட்டும் வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே மீதி இருக்கிற நம்பரை இருக்கிறோம். இப்போ என்ன வருது அப்படின்னா 60 48. அப்போ 154 அப்படின்றது சரியான விடையாக இருக்குது. இதை வகுத்து பார்த்துக்கோங்க. சரி, ரைட். அடுத்து தனிவட்டி மற்றும் கூட்டுவட்டியை நம்ம பார்ப்போம். தனிவட்டி மற்றும் கூட்டுவட்டி ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாகிறது. வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி இந்த மடங்களை கேட்டாங்கன்னா தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் மடங்கு -1 × 100 டிவைடட் பை என்ன கேட்குறாங்களோ அதை போட்டுக்கணும். ஆண்டு கேட்டால் ஆண்டு, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். இங்கே ஆண்டு கொடுத்துருக்காங்க, ஆறு கேட்குறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி எழுதிட்டு நம்ம போட்டுடணும். இப்போ நம்ம இதில் வேல்யூ மட்டும் போட்டால் போதும். மடங்கு என்ன, 2 - 1 × 10 × 100. இப்போ என்ன வரப்போகுது, 1 × 100 டிவைடட் பை 10 அடித்து கொடுத்தா என்ன வரப்போகுது, 10 அப்படின்றது ஆன்சராக வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து ரூபாய் 7800க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இது மாதங்களில் கொடுத்துட்டாங்க. நமக்கு வருஷமாக கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒன்று மாதமாக எடுத்துக்கணும், இல்லை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்ம 2 விதமாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பியோட வேல்யூ 7500, ஆரோட வேல்யூ 8%. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வருடம் 6 மாதம், அப்போ ஒரு வருஷம்னா 12 மாதம் இப்படி வச்சுக்கலாமா. 6 மாதம்னா 6 தான். அப்போ மொத்த மாதம் எவ்வளோ, 18. 18 டிவைடட் பை 12 என்ன வரும், 2 3 3 18 2 6. அப்போ 3/2ன்றது வரலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி 1 6/12 போட்டு 1 1/2 அதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணால் வந்துடும். இப்போ என்னோடய வேல்யூ 3/2. இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். 7500 × 8 × 3 3/2 அப்படின்றத போடுறோம், × 100. ஓகேங்களா? இந்த 7500க்கு 2 0க்கு 2 0க்கு அடித்து கொடுத்துட்றோம். ஒரு 2க்கு 4 2 போயிடுது. அப்போ 75 × 12, ஏன்னா 75 × 4 × 3 வருமா. 4 × 3 நான் என்னென்னு எழுதிக்கலாம், 12 எழுதிக்கிறேன். அப்போ 75 × 12 என்ன வருது கூடியதாக இருக்குது,
900 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. 900 என்பது எதனுடைய விடையாக இருக்கும்? டியோட ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான விடை. அடுத்த வினாக்களை பார்க்கணுமா? நேரம் மற்றும் வேலை. சரி, இது மாதிரியான கணக்குகள் கேட்குறப்ப நமக்கு ரொம்ப எளிமையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்டு போட்டுக்கணும். ஈக்குவல்ட்டுன்னு நான் ஒன்று போட்டுக்கிறேன். அது வந்து ஃபைனல் ப்ராடக்டாக. இப்போ வந்து 14 அச்சுக்கோப்பர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தில் எத்தனை பக்கத்தை அடிக்கிறாங்க? 70 பக்கம். 70 பக்கம் அடிக்கிறது தான் முக்கியமான வேலை. அந்த 70 பக்கத்தை நான் ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்டு போட்டுக்கிறேன். அடுத்து 10 மணி நேரத்தில் 100 பக்கத்தை அடிக்கிறாங்க. இப்போ எத்தனை நபர்கள் அடிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஓகேங்களா? எத்தனை நபர்கள் அடிக்கிறாங்க அப்படின்றதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டெப்பை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு, எழுதியாச்சு. இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப என்ன வரப்போகுது அப்படின்னா, 14 × 5 × 100 70 × 10. ஓகேங்களா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்து கொடுத்துக்கிறேன். 70ல் இருக்கக்கூடிய ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்து கொடுத்துக்கிறேன். 1 7 7 14. அப்போ 2 × 5 எவ்வளோ? 10. அப்போ 10% எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த வினாக்களை பார்க்கலாமா? ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன? அப்போ ஏ என்ன பண்ணுறாரு? ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாரு. ஓகேங்களா? ஏ என்றவர் ஒரு வேலையை 20 நாளில் செய்யக்கூடியதாக இருக்குது. ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நாளில் 20 வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ பி எவ்வளோ இதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளில் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ பி எத்தனை நாளில் செய்கிறாங்க? 30 நாளில் செய்யக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? பி வந்து 30 நாளில் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஏ + பி தான் கேட்குறாங்க. அப்போ ஏ + பியை நம்ம கண்டுபிடிப்போமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எல்சிஎம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வந்து 20, பி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 30. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அடுத்த மடங்கு 40 60 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எல்சிஎம். ஓகேங்களா? அடுத்து 30 60 இதோட மடங்கு. அப்போ 60 தான் இதனுடைய எல்சிஎம்மாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்படி எல்சிஎம் எடுக்க முடியல, அப்படியே உனக்கு எடுக்க தெரியலனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, எல்சிஎம் 60ங்களா? இப்போ ஏவுக்கு நமக்கு கணக்கில் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்களா 20ன்னு, அதால் நம்ம வகுத்து கொடுத்துக்கலாம். ஒரு 20 20 3. அப்போ ஏ வந்து 3 இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அடுத்து பி வந்து என்னது? 60 / 30 இப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போ 1 2. அப்போ பியோட வேல்யூ 2. அப்போ ஏ + பி சேர்ந்தாங்கன்னா என்ன? 5. ஏ + பி என்னது? 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம்மால் இந்த வேல்யூ வகுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ எல்சிஎம் நமக்கு என்னது? 120ன்றது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போமா? / ஏ + பி எவ்வளோ? 5. இப்போ இதை அடித்து கொடுத்தா என்ன வரும்? 120 இல்லை 60. எல்சிஎம் எவ்வளோ? 60 / 5. இதை அடித்து கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 12 5 60. இப்போ 60ன்றது தான் இதற்கான சரியான விடை. 12 என்பது தான் இதற்கான சரியான விடை. எல்சிஎம் தான் 60. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை இதில் முடிக்கக்கூடியதாக இருக்குது? 12 நாட்களில் முடிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அடுத்த வினாவை பார்ப்போமா? வயது கணக்கு மிகவும் எளிமையான கணக்குகள். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு. இது தாங்க முக்கியமான ஒரு வார்த்தை. 8 ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடினா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. கழிப்போமா கூட்டுவோமான்றது நமக்கு தெரிஞ்சாலுமே என்னது, இந்த இடத்துல நம்ம சரியப்படுவோம். இப்போ முன்பு அப்படின்னு வரப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கழிக்க தான் போகிறோம். அப்போ அவங்களுடைய தற்போதைய வயது எழுதிக்கிறோம். ரீனா அப்படின்றவங்க தற்போதைய வயசு எவ்வளோ? 24. அப்போ உஷான்றவங்க எத்தனை வயசு? 36. 8 வருஷம் கழித்து 8 வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கணக்கு பாருங்கள், முன்புன்னு கொடுத்துருக்காங்க. கழித்துனா நம்ம கூட்டக்கூடியதாக இருக்கும். முன்பு அப்படின்ற வார்த்தை வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இதை கழித்தா நமக்கு என்ன வரும்? 24 8 போச்சுன்னா 4னா 20, அதில் ஒரு 4னா 16. அப்போ இங்கே பாருங்கள், 36 8 போச்சுன்னா 28. அப்போ 16:28 அப்படின்றது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ 4 7. இப்போ 4:7. 4 யார் இதில்? ரீனா. உஷா எவ்வளோ? 7. கொஷினில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், உஷா மற்றும் ரீனாவினுடைய வயது. அப்போ எப்படி எழுதணும்?
7:4. அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் என்னது? ஏ தான் இதற்கான சரியான விடை. கொஷினில் என்ன கேட்குறான்றதை இதில் அந்த விகிதத்தில் தெளிவாக பார்க்கணும். இப்போ ஏ தான் இதுக்கான ஆன்சர். யாரும் என்ன பண்ணக்கூடாது? டிஏ எடுக்கக்கூடாது. அது தவறான ஒன்று. இது ரெண்டும் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்த வயது கணக்கு பார்ப்போமா? இது நம்ம ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரனின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ நமக்கு 4 வருடங்கள் கழித்து அவருடைய வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் 4 வருடங்கள் கழித்துன்னா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? 4 வருஷத்தை கூட்டிக்க போகிறோம். அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தற்போதைய வயதை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 வருஷம் கழிக்கிறோம் ஒவ்வொரு இதில். முதல்ல மடங்கில் பார்க்கணும். எல்லாமே 6 மடங்கில் தான் கட்டாயமாக இருக்கும். இப்போ நான் 4 வருஷத்தை கூட்டுறேன். 4 வருஷத்தை கூட்டினா இங்கே 34 9 வருது. 9 நாங்க என்னது? 9 18 27 36ன்னு வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சராக எடுக்கப்படுதில்லை. அடுத்து 6 36 6ஓட மடங்கில் இருக்குது. 4 கூட்டுறேன் 40 10 இது வந்து 4 மடங்கில் வருது. இதுதான் நமக்கு சரியான விடை. இருந்தாலும் மீதி இருக்கிற ஆப்ஷனை பார்த்துருவோம். 4 கூட்டினா 52 12 × 5 என்னது? 5 50 2 10 60ன்னு வரக்கூடியதாக இருக்கும். 4ஓட மடங்கு. அப்போ 12 × 4 என்னது? 48 வரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 52 இருக்குது. இப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து 24 × 4 4 கூட்டினா 28 8 அப்போ என்னது? 8 32 வரணும். இங்கே 28 வருது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினாக்கெல்லாம் பார்க்கலாங்களா? அளவிலேருந்து நமக்கு ஒரு சம்மு, ரொம்ப எளிமையான ஒரு சம்மு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உருளையினுடைய கன அளவு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஆரங்கள் கொடுத்துட்டாங்க. ஆரங்களும் உயரங்களும் கொடுத்துட்டாங்க. உயரங்கள் முறையே 1:2, ஆரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா πr²h. ஓகேவா? இங்கே h1ஓட வேல்யூ கணக்கில் இருந்து எடுத்துக்கலாம் 1, h2ஓட வேல்யூ 2, r1ஓட வேல்யூ 2, வேல்யூ 1. இப்போ இந்த பைக்கு அடித்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எழுதலாம் r1². r1ஓட வேல்யூ 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4. h1ஓட வேல்யூ 1. அப்போ 4 × 1 4 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 1² × 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? இந்த 1² அப்படின்றது 1ன்றது என்னது? r2ஓட வேல்யூவாக இருக்கும். h2ஓட வேல்யூ என்னது? 2. அப்போ 1² × 2 அப்படின்னு வரப்போ 2. அப்போ 4:2 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இதை அடித்து கொடுத்தா 1 2 தான் இதனுடைய விகிதங்களாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த வலைபரப்பு கொடுத்துட்டாங்க 384 எனில் அதன் பக்க அளவு கேட்குறாங்க. அப்போ 6a² வேல்யூ என்ன அப்படின்னா 384. இப்போ a² என்னென்னு வரப்போகுது? 384 / 6. இப்போ நம்ம இதை அடித்து கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா 64 அப்படின்னு வரும். என்ன வேல்யூ? a²ஓட வேல்யூ 64 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? இதில் 8 × 8 தான் 64ன்னு சொல்லுவோமா? அப்போ ஸ்கொயர்லேருந்து ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாமா? அதுதான் ஏவா? அப்போ ஏ என்பது 8. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 30 மீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்களை சுற்றி இருக்கும்? எத்தனை முழு சுற்றுக்களை பற்றி தான் இங்கே கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 35 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? அது தொலைவை கடந்தால் எத்தனை மீட்டரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கலாமா? ஒரு மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 154 2 0 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா × 100 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ 2πr அப்படின்றது நமக்கு தெரியும், வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம போட்டுட்டோம். 2πr × n எத்தனை முறை சுற்றுனாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க? 154 மீட்டர் தொலைவு. இப்போ நம்ம மீட்டரை நம்ம என்ன மாத்திரம்? சென்டிமீட்டரை மாத்திரம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா × 100ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ 2 பையோட வேல்யூ என்னது? 22/7 × 35. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ணை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு, எனக்கு என்ன தானே தேவை? எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றுனாங்க அப்படின்றது தானே தேவை. அப்போ = 154 × 100 என்ன வரக்கூடியதாக இருக்கும்? 2 × 22. இந்த 7ன்றது வகுத்தில் இருக்கக்கூடியது, அங்கே போனால் என்னாவும் பெருக்கல்ல மாறக்கூடியதாக இருக்கும்.
இது எல்லாத்தையும் நான் அடித்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது, 70 முழு சுற்றுக்களை சுற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்றது ஆன்சராக இருக்குது. அடுத்து எல்சிஎம் அண்ட் எஃப்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு சம் தான். என்ன அப்படின்னா, இப்போ இதை எல்சிஎம் கண்டுபிடிச்சாலுமே உங்களுக்கு இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலுமே இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தெளிவாக உங்களுக்கு என்ன நம்பர் அப்படின்றது தெரியக்கூடியதாக இருக்கும். என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1. இங்கே ஒன்றுமே இல்லைன்றப்போ 1. இதுக்கு எல்சிஎம் என்னது 6. 6ன்னு தெரிஞ்சாலுமே நம்ம எதை எடுக்க மாட்டோம், ஏவை எடுக்க மாட்டோம், பி எடுக்க மாட்டோம். ஓகேவா? அடுத்து இது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம எப்படி எழுதலாம். 3 × A1 அப்படின்றத நம்ம 3 மட்டும் தனியாக வச்சு இன்ட்டு போட்டு எழுதலாமா? இப்போ 2 × A-1 அப்படின்னு வரப்போ A-1 A-1. ஓகேவா? அப்படின்றத தனியாக எழுதலாமா? A-1 A-1 × A-1 அப்படின்னு எழுதலாம். A² - 1 அப்படின்றத நம்ம என்ன எழுதலாம், A² - 1² இப்படின்னு கூட எழுதலாமா? இது எந்த வடிவத்தில் இருக்குது, A² - B² வடிவத்தில் இருக்கா? அப்போ A-1 × A+1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குமா? அப்போ A+1 கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்கும். A+1 இங்கே பாருங்கள், A+1 ஒன்றே ஒன்று தான் வருது. அப்போ A+1 எங்கே ஒன்றே ஒன்று வருதுன்னு பாருங்கள். அப்போ டி ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான விடை. நான் கணக்கே போடலை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ 6ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த A-1 இங்கே இருக்கிற A-1 இப்போ காமனாக இருக்கிற A-1 நான் ஒரு முறை எழுதுகிறேன். எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற A-1 ஒரு முறை எழுதுகிறேன். மீதி என்ன இருக்குது, A-1. அந்த A-1 எழுதுகிறேன். மீதி இங்கே என்ன பெண்டிங் இருக்குது, A+1 அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? இப்போ 6A-1² × A+1 அதுதான் சரியான விடை. அப்போ சி இல்லை, டி தான் ஆன்சர். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? சுருக்குக. ரொம்ப எளிமையான கணக்கு. எல்லா முறையும் இந்த மாடல்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. A⁴n இதை பேஸ் பண்ணி நமக்கு கணக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 24 கூட இதிலேருந்து கேள்விகள் வந்திருந்தது. அப்போ 3⁴ - 2 × 2⁴ - 3 2⁴ -2 × 3⁴ - 4⁴ - 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு ப்ரொசீஜரில் எழுதணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ -6 3⁴ - 6. இப்போ மேலே இருக்கிற 2ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2⁴ - 6. அப்போ 2 இங்கே பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 4 × -2 என்னது, -8. அடுத்து 3⁴ 4⁴ - 2 அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸுக்காக நான் மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போகிறப்ப என்ன ஆகுது, 3⁴ - 6ன்னு இருக்குது. இப்போ 3யோட பவரில் இங்கே 4 இருக்கா, -4 இருக்கா, மேலே போனால் என்ன ஆகும், +4ன்னு மாறும். அடுத்து எனக்கு வேறு என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்கா, 2⁴ - 6. அப்போ மேலே போனால் என்ன ஆகும், இங்கே 2⁴ - 8 அப்போ +8 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ கீழே என்ன இருக்கும், எனக்கு 4⁴ - 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை இது பண்ணலாமான்னு பாருங்கள். 3⁴ - 2 × 2⁴ +2 -6லேருந்து 8 கழிச்சா அதான் வரக்கூடியதாக இருக்கும். /4 - 2. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எல்லாத்தையுமே ப்ளஸில் வேணும். இந்த 4⁴ - 2 நான் மேலே கொண்டு போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், இந்த 4⁴ - 2 நான் மேலே கொண்டு போகிறேன். ஆல்ரெடி 2⁴ 2 × 4⁴ 2 அப்படின்னு மாறக்கூடியது. இந்த 3⁴ - 2 கீழே கொண்டு வரேன். அப்போ 3/2. இப்போ 4 2 × 2 4 × ஸ்கொயர் 16 / என்ன வரக்கூடியதாக இருக்கும், 19. அப்போ 64/9 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இந்த 64 9ஆல் வகுத்தா நமக்கு வரக்கூடியது தான் ஆன்சர். 64/9 அப்படின்னு வரப்போ 7 9 என்னது 63. இப்போ ரிமைண்டர் 1. இப்போ இதை எப்படி போடலாமா, கிளாக் வைஸில் போடலாமா, 7 1/9 தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த வினாக்களாக பார்க்கலாமா? சரி, அடுத்த வினா திட்ட விளக்கம். ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஒரு குழுவில் 100 நபர்கள் உள்ளனர். அவர்களில் உயரங்களின் கூட்டு சராசரியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்னென்னு கொடுத்துட்டாங்க, 163.8 சென்டிமீட்டர். மற்றும் மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துட்டாங்க. மாறுபாட்டு கெழுவோட வேல்யூ என்னது, 3.2 எனில் திட்ட விளக்கத்தை கேட்குறேன். ஓகேங்களா? அப்போ சிவி அப்படின்றத நம்ம இங்கே என்னன்னு சொல்லலாம், மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா,
திட்ட விலக்கம் டிவைடட் பை கூட்டு சராசரி இன்ட்டு 100. நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா திட்ட விலக்கம் கேட்குறாங்க. அப்போ இதை மட்டும் இதான திட்ட விலக்கம், இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி என்னோட கொண்டு வரும். அப்போ கீழே இருக்கிறது மேலே போகும், இங்கே பெருக்கில் இருக்கிறது கீழே வகுத்தில் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ சிவியோட வேல்யூ இப்போ இருக்கிற அந்த 2 வேல்யூ மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். எந்த வேல்யூ 163.8 இன்ட்டு 3.2 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 524.16 கிடைக்குது. கீழே டிவைடட் பை 100 இருக்குங்களா, அப்போ 100னா 2 0 இருக்குங்களா, 2 0 தள்ளி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 5.24 அப்படின்றது எங்கே ஆன்சராக இருக்குது பாருங்கள், சி தான் இதற்கான சரியான விடை. அதுதான் நம்ம இங்கே போட்டிருப்போம். சரி, அடுத்தது பார்க்கலாமா. அடுத்து நிகழ்தகவுலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. ஒரு T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அப்போ மொத்த பால் எவ்வளோ, டோட்டல் பால் எவ்வளோ 50, ஒரு 6 அடிக்கக்கூடியது எவ்வளோ 10, அப்போ 6 அடிக்காமல் இருக்கக்கூடியது எவ்வளோ 40, 6 அடிக்காமல் இருக்கக்கூடியது 40. இங்கே என்ன கேட்குறாங்க, 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த பந்து 50, 6 அடித்தது 10 முறை, 6 அடிக்காமல் இருந்தது 40 முறை. அப்போ மொத்தம் நமக்கு தெரியுமா 50. அப்போ எத்தனை முறை அடித்தார், 10 முறை அடித்தார். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, அடிக்காது தான் கேட்குறாங்க. அப்போ 40 முறை அடிக்காமல் இருக்கார். இப்போ 4/5 ஆன்சர். ரொம்ப எளிமையான கணக்குங்க. சரி, இதுதான் விடையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் எல்லா விதமான வீடியோ பதிவுகளும் மேக்ஸ் சம்மந்தமாக நம்ம போட்டுட்டு வரோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இல்லை வேறு வீடியோவாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.